ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைன் வரீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆன்லைன் வர்றத மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டிங்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அதே போல் இப்போ நம்ம ஆன்லைன் வரது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் ஒரு லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மட்டும் தான் ஷோ ஆகணும். நான் ஆன்லைன் வரதையும் சில பேருக்கு மட்டும் தான் ஷோ ஆகணும். இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ WhatsAppல ஏகப்பட்ட இது ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, WhatsAppல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ பத்தி பார்க்க போறோம். அதுல எந்த டிப்ஸ பார்க்க போறோம்னா, ஆன்லைன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க இப்ப நான் ஆன்லைன் இருக்கேன். இப்ப நான் ஆன்லைன்ல வந்தாலுமே மத்தவங்களுக்கு ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. என்னுடைய லாஸ்ட் சீன் மட்டும் தான் ஷோ ஆகும். நேத்து வந்த மாரி காமிக்கும். இன்னைக்கு வந்த மாரி காமிக்குமே தவிர, மத்தபடி ஆன்லைன் வந்த மாரி காமிக்காது. அத பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணி வைக்கலாம். இல்ல எல்லாருக்குமே செட் பண்ணி வைக்கலாம். இந்த மாரி எல்லாமே இருக்கு. அத பத்தி பார்க்க போறோங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய WhatsApp ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ட்ட பிறகு இங்க பாருங்க 3 புள்ளி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? எப்பயுமே ஒரு 3 புள்ளி பார்த்தீங்கன்னா, WhatsAppல உங்களுக்கு ரைட் சைட்ல குடுத்துருப்பாங்க. அத நீங்க டச் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் நீங்க டச் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிரைவசி அப்டி பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இந்த இது பார்த்தீங்கன்னா, நான் WhatsApp பிசினஸ்ல பார்த்தீங்கன்னா பண்றேன். உங்களுடைய நார்மல் WhatsAppலுமே இதே போல பிரைவசி அப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன குடுத்துருப்பாங்க. இங்க செக் பண்ணுங்க. ஹூ கேன் சி மை பர்சனல் இன்ஃபோன்னு இருக்கு இல்லையா? இதுதான் நம்மளுக்கு மெயினு. கீழயே பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் நம்மளுடைய பர்சனல் இத பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க அவங்க. கீழ பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன். அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். சரிங்களா? லாஸ்ட் சீன் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆன்லைன் வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேட்டுக்கு இப்ப நீங்க நேம் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்லைன் ஷோ ஆகுது இல்லையா? அதுதான் ஆன்லைன். சரிங்களா? இப்போ நீங்க ஆன்லைன் வரீங்க அப்படின்னா, ஆன்லைன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிடும். நான் ஆன்லைன் வரது யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேட்கறாங்க பாருங்க. ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன்? யார் யாரெல்லாம் என்னுடைய லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஒண்ணு. கீழ பார்த்தீங்கன்னா, ஹூ கேன் சி வென் ஐ ஆம் ஆன்லைன். அப்ப 2 குடுத்துருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, நான் பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் சீன் நான் எப்ப ஆன்லைன் விட்டு போனேன், எப்ப நான் WhatsApp விட்டு யூஸ் பண்ணிட்டு வெளிய போனனோ, அந்த டைம் எல்லாம் யாருக்கு காமிக்கணும், அது ஒண்ணு கேட்டகரி இருக்கு. கீழ நான் ஆன்லைன் வந்தேன் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும், அது ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்க, ஹூ கேன் சி மை லாஸ்ட் சீன். அப்போ யார் யாருக்கெல்லாம் என்னுடைய லாஸ்ட் சீன் காமிக்கணும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுல என்னன்னா எவ்ரி ஒன் இருக்கு இல்லையா? இந்த எவ்ரி ஒன்ன நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, எவ்ரி ஒன்ல இருந்து நீங்க சேவ் குடுத்துட்டீங்க. அப்படி இருக்குன்னா, எல்லாருக்குமே எல்லாருக்கும் மீன்ஸ் யாரா இருக்கலாம், நீங்க கான்டாக்ட்ல சேவ் பண்றவங்க, சேவ் பண்ணாதவங்க எல்லாருக்குமே உங்களுடைய நம்பர போட்டு யாராச்சும் சேவ் பண்ணி, ஜஸ்ட் அவங்களுடைய WhatsAppல பார்க்குறாங்க அப்படின்னா, செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க எப்ப ஆன்லைன் வரீங்க, எப்ப ஆன்லைன் போனீங்க, ஆன்லைன் வந்தா எப்படி ஷோ ஆகும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு காமிக்கும். எவ்ரி ஒன் குடுத்தீங்க அப்படின்னா, சரிங்களா? அதுவே கீழ இருக்கிற அந்த மை கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அத நீங்க டச் பண்ணி ஓகே குடுத்துட்டீங்க. மை கான்டாக்ட்ஸ் நீங்க குடுத்துட்டீங்க அப்டின்னா, நீங்க யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய கான்டாக்ட்ல நீங்க மொபைல் நம்பர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் யாரெல்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அவங்களுக்கு மட்டும் தான் உங்களுடைய லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, ஷோ ஆகும். சரிங்களா? அதான் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பெக்ட் அதாவது மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அத நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகும். சரிங்களா? அந்த கான்டாக்ட்ல யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் சீன் ஷோ ஆகணுமோ, யார் யார் ஒரு குறிப்பிட்ட மெம்பருக்கு மட்டும், இவங்களுக்கு மட்டும் எனக்கு அந்த லாஸ்ட் சீன் ஷோ ஆனா போதும், அப்படி இப்ப நெனைப்பீங்க இல்லையா? லவ்வர்ஸ் இருப்பீங்க, ஃபிரெண்ட்ஸ் இருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் எனக்கு ஷோ ஆகணும் மட்டும் இருப்பீங்கல்ல. அவங்க இந்த தேர்ட் ஆப்ஷன் டச் பண்ணிட்டு, அவங்க கான்டாக்ட் நம்பர பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணிட்டு ஓகே குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன் வரீங்க, போறீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் தான் ஷோ ஆகுமே தவிர, மத்தபடி யாருக்குமே ஷோ ஆகாது. சரிங்களா? அது ஒண்ணு. லாஸ்ட் நோபடி. நோபடி குடுத்துட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட், ஃபேமிலி நீங்க நேம் சேவ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல சேவ் பண்ணாம இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீனே காமிக்காதுங்க. அங்க ஒரு லாஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா, காலியா தான் இருக்கும். லாஸ்ட் சீனே காமிக்காது. இதுதாங்க இது விஷயம். சரிங்களா? ஓகே. அடுத்தது. ஹூ கேன் சி வென் ஐ அம் ஆன்லைன். அப்போ நான் ஆன்லைன் வந்தேன் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் ஷோ ஆகணும்? ஆன்லைன் வந்தா ஷோ ஆகணுமா? வேண்டாமா? அப்படின்னு கேட்குறாங்க. எவ்ரிஒன் குடுத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஷோ ஆகும். ஆன்லைன பொறுத்தவரைக்கும் நீங்க உள்ள வந்துட்டீங்க, அதாவது ஆன்லைன் வரீங்க அப்படின்னா, நம்பர் நீங்க சேவ் பண்ணவங்க, சேவ் பண்ண எல்லாருக்குமே ஆன்லைன் ஷோ ஆகும். அதே கீழ சேம் ஆஸ் லாஸ்ட் சீன் அப்படி நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்க மொபைல் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கும் சரி,
அ யாராச்சும் தேர்ட் பார்ட்டி உள்ளது பார்க்குறாங்களும் சரி, அவங்களுக்கு நீங்க கடைசியா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ சேஞ்ச் பண்ணீங்களோ, கடைசியா இப்ப ஆன்லைன் விட்டு போன மாரி உங்க செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல. ஸோ அந்த ஒரு டேட்டு, அந்த ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இதாங்க செட்டிங்ஸு. ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களுக்கு ப்ரொஃபைல பத்தி, நெக்ஸ்ட் அபௌட் இந்த ஸ்டேட்டஸ பத்தி நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். இந்த பை மோட் ஷாப்பிங் ஆப்பில் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வாங்கலாம். மற்ற ஆன்லைனுடைய வெப்சைட்ல இருந்து நீங்கள் வாங்குறதை விட இதில் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல பொருள் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியுங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பை மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க